Hi guys, welcome to our channel. We are Skill Genius. ஹாய் கைஸ். இப்போ வந்து நம்ம வந்து ஜாவா பார்த்துட்டு இருந்தோம். இப்போ வந்து என்னென்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எஸ்கியூஎல் எடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்மளோட பிளான் என்னவாக இருந்துச்சுன்னா ஜாவா கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து எஸ்கியூஎல் ஜம்ப் பண்ணலாம் அப்படின்ற பிளான் தான். ஆனால் வந்துட்டு இப்போ அவங்க வந்து எஸ்கியூஎல் போடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்கனால இப்போ வந்து ஜாவாவும் பண்ணுறோம், அதுக்கப்புறம் எஸ்கியூஎலும் பண்ணுறோம் பேரலாக. ஓகேவா? ஸோ இன்னையிலேருந்து, அதாவது இன்றைக்கி மண்டே, ஓகேவா, இன்னையிலேருந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா எஸ்கியூஎல் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ எஸ்கியூஎல்னால் என்ன அப்படின்னு வந்து சும்மா ஒரு ஓவர்வியூ கொடுக்குறேன். ஓகேவா? எஸ்கியூஎல் அப்படின்றது ஸ்ட்ரக்சர்டு query லாங்குவேஜ், அதாவது ஃபுல் ஃபார்ம் எஸ்ஸுக்கு ஸ்ட்ரக்சர்டு, கியூ query, எல் லாங்குவேஜ். ஓகேவா? இது வந்து என்னென்னா எதுக்கு வந்து இந்த எஸ்கியூஎல் யூஸ் பண்ணுறோன்னா, இது இப்போ நம்ம வந்து ஒரு பீப்புள்கிட்ட பேசுகிறதுக்காக நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், இப்போ தமிழ் இங்கிலீஷ்லாம் யூஸ் பண்ணுறோம்ல. இப்போ இந்த எஸ்கியூஎல்ன்ற லாங்குவேஜ் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, ஒரு டேட்டா பேஸ் கிட்ட பேசுகிறதுக்காக தான் இந்த எஸ்கியூஎல் அப்படின்ற லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸ்ட்ரக்சர்டு query லாங்குவேஜ், ஒரு ரிலேஷனல் டேட்டா பேஸ் கிட்ட நீங்கள் போய் பேசுகிறது, அதாவது எனக்கு இந்த டேட்டாவை கொடு, இந்த டேட்டாவை நீ ஸ்டோர் பண்ணிக்க, இந்த டேட்டா வந்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு டேட்டா பேஸ் கிட்ட பேச போகிறீங்க. அதுக்கான லாங்குவேஜ் தான் வந்து ஸ்ட்ரக்சர்டு query லாங்குவேஜ். ஓகேவா? இப்போ இந்த எஸ்கியூஎல் அப்படின்றது வந்து ஓவர்வியூவாக என்னென்னு பார்த்துட்டோம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டைலில் கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம வந்து எஸ்கியூஎல் அப்படின்றத வந்து நம்ம எந்த டூல் யூஸ் பண்ணி வந்து ஒர்க் பண்ண போகிறோன்னா, MySQL ஒர்க் பெஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு டூல் தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து எஸ்கியூஎல் அப்படின்றது வந்து ஒரு ஓவரால் எக்ஸ்ப்ளனேஷனாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்த வீடியோ வந்து எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு வந்து இந்த ஒர்க் பெஞ்ச் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அதுக்கப்புறம் அதில் வந்து எப்படி வந்து நம்ம வந்து query எழுத போகிறோம், எப்படி ஒரு டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவிலேருந்து அப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம், ப்ராக்டிக்கலாக ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேவா? இது கொஞ்சம் தியரிட்டிக்கலாக தான் இருக்கும் இந்த வீடியோ ஃபுல்லாகவே. ஓகேவா? இப்போ நம்ம MySQL அப்படின்றதுல தான் வந்து நம்ம வந்து queryலாம் எழுத போகிறோம். இப்போ இதை நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா, இட் இஸ் அ ஸ்டாண்டர்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ்டு டு மேனேஜ் அண்ட் மேனுப்புலேட் ரிலேஷனல் டேட்டா பேசஸ். நான் என்ன சொல்லியிருந்தேன், ஒரு டேட்டா பேஸ்கிட்டே நீங்கள் பேச போகிறீங்க. ஓகேவா? அதாவது நீ வந்து எனக்கு இந்த டேட்டாவை ரிட்ரீவ் பண்ணி கொடு, இந்த டேட்டாவை மேனேஜ் பண்ணிக்கோ, இந்த டேட்டாவை மேனுப்புலேட் பண்ணு. அதாவது நமக்கு வந்து மேனுப்புலேட் அப்படின்றதுக்கான மீனிங் என்னென்னு தெரியும். மேனேஜ்னா இதை வந்து நீ வந்து கரெக்டாக வச்சுக்கோ, இதெல்லாம் பண்ணு, இதை வச்சு மேனேஜ் பண்ணிக்க அப்படின்னு சொல்கிறது. மேனுப்புலேட் அப்படின்னா இந்த டேட்டாவை வச்சு நீ இதெல்லாம் பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அந்த டேட்டாவை மேனுப்புலேட் பண்ணுறோம். எதுக்கு? ரிலேஷனல் டேட்டா பேஸஸ்க்கு. ஓகேவா? இது வந்து நீங்கள் வந்து நார்மலாக வந்து பைத்தானோ ஜாவாவோ அந்த மாதிரி வந்து நீங்கள் கோட் பண்ண போகிற மாதிரியே கிடையாது. ஓகேவா? நார்மலாக உங்களோட நார்மல் ஒரு இங்கிலீஷ் மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? நீங்கள் வந்து ஒரு கொஸ்டின் கேட்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? நீ இதை எனக்கு கெட் பண்ணி கொடு, இதிலேருந்து கெட் பண்ணி கொடு, நிறையா வந்து செலக்ட் ஃப்ரம் அந்த மாதிரிலாம் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இதில் வந்து என்னென்ன டாஸ்க்லாம் யூஸ் பண்ணுவோன்னா, இன்சர்ட்டிங், அப்டேட்டிங், டெலீட்டிங் அண்ட் ரிட்ரீவிங். ஒரு டேபிள்குள்ளே ஒரு டேட்டாவை இன்சர்ட் பண்ணு, அதுக்கப்புறம் வந்து இந்த பர்டிகுலர் டேட்டாவை வந்து இந்த டேபிளில் இது அப்டேட் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் வந்து இந்த பர்டிகுலர் டேபிளில் இந்த பர்டிகுலர் டேட்டாவை மட்டும் டெலீட் பண்ணு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து இந்த டேபிளில் இருக்க இந்த டேட்டாவை வந்து எனக்கு எடுத்துக்கொடு அப்படின்னு சொல்லி ரிட்ரீவிங் அந்த டாஸ்க்லாம் பண்ணுவோம். இந்த மாதிரி மல்டிபிள் டாஸ்க்லாம் நம்ம பண்ணுவோம். ஓகேவா? எது மூலியமானா ஒரு query எழுதி வந்து இந்த டாஸ்க்லாம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவோம். ஓகேவா? இங்கே வந்து நம்ம வந்து கோடுன்னு சொல்ல மாட்டோம், queryன்னு சொல்லுவோம். ஓகேவா? நம்ம எழுத போகிறது எல்லாத்தையும் வந்து query அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போது இந்த எஸ்கியூஎல் எப்படி வந்து ஒர்க் ஆகுது அது இன்டெப்த்தாக, அதாவது இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்லிட்டேன், இந்த மாதிரி டாஸ்க்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுவோம் ஒரு ரிலேஷனல் டேட்டா பேஸில். இந்த டேட்டா வந்து நீ மேனேஜோ பண்ணு அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டேன். ஓகேவா? அதுக்கு யூஸ் பண்ணுற லாங்குவேஜ் தான் ஸ்ட்ரக்சர்டு query லாங்குவேஜ்னு சொல்லிட்டேன். இதில் பின்னாடி என்ன நடக்குது, அதாவது இது வந்து எப்படி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒர்க் ஆகுது. இப்போ நீங்கள் ஒரு query கொடுத்தீங்கன்னா அது எப்படி உங்களுக்கு எடுத்து டேட்டாவை கொடுக்குது அப்படின்றத வந்து நெக்ஸ்ட் ஸ்லைடில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? வந்துட்டு எப்படி வந்து ஒரு query வந்து நம்ம எழுதுறது வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி வந்து பின்னாடி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல. இப்போ வந்து ஒரு டேபிள் இருக்குதுன்னு வச்சுக்கோம். ஓகேவா? என்ன டேபிள்? ஒரு ஸ்டூடெண்ட் டேபிள் இருக்குது. ஸ்டூடெண்ட் அப்படின்னு இருக்குது ஒரு டேபிள். இதுதான் டேபிள் நேம்னு வச்சுக்கோங்க. இதில் வந்து ஐடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலம் இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலம் இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து ஏஜ் அப்படின்னு சொல்லி ஒரு காலம் இருக்குது. ஓகேவா? இதில் ஒரு 3 என்ட்ரிஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோமே. ஃபர்ஸ்ட் வந்து ஐடியில் 1 2 3 அப்படின்னு லைனாக தான் வரும். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் நேம் வந்து ராம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஏஜ் வந்து ஒரு 20 அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். அடுத்து செகண்டில் இதில் என்ன பேர் வைக்கலாம், சும்மா வந்துட்டு ஸ்கில்லுன்னு வைப்போம். இதை வந்து 21 அப்படின்னு சொல்லி வைப்போம்.
அதுக்கப்புறம் 3 இன்ஜினியர்னு வைப்போம். இது வந்து 22 அப்படின்னு சொல்லி ஏஜ் வச்சுக்கலாம். இது வந்து ஒரு டேபிள், இது வந்து ஒரு டேபிள். ஓகேவா? இந்த டேபிளில் இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, எந்தெந்த நேம்ஸ்க்கெலாம் வந்து ஏஜ் வந்து 20 விட அபோவாக இருக்கோ அந்த நேமெல்லாம் நீ வந்து பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு query எழுத போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த எஸ்கியூஎல்ல என்ன பண்ணுவோன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னதுன்னா, ஃபஸ்ட்டு ஒரு டேபிள் கிரியேட் பண்ணி அதில் வந்து டேட்டாஸை இன்சர்ட் பண்ணுறது தான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஓகேவா? இது வந்து ஒரு டேபிள், இது வந்து ஒரு டேட்டா பேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. ஓகேவா? இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். அடுத்தது வந்து நம்ம query எழுதி இந்த டேட்டாஸை வந்து மேனுப்புலேட் இல்லை மேனேஜ் பண்ணுவோம். ஓகேவா? அப்படிதானே நம்ம வந்து பார்த்துருக்கோம் எஸ்கியூஎல் அப்படின்னா என்ன அப்படின்றது. இப்போ இந்த டேபிளில் வந்து நம்ம மேனுப்புலேட்டோ இல்லை மேனேஜோ பண்ண போகிறோம். ஓகேவா? அதுக்கு வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? query எழுதுவோம். இப்போ query. ஓகேவா? இதில் queryயில் என்ன எழுதுறோம்னா, செலக்ட் நேம் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் வேர், கீழே எழுதிக்கிறேன், ஏஜ் greater than 20 அப்படின்னு சொல்லி ஒரு query எழுதுகிறோம். ஓகேவா? இப்போது இதுதான் வந்து நம்ம இங்கே பண்ண போகிற வேலையே. ஓகேவா? நான் என்ன சொல்லியிருந்தேன், நார்மலாக வந்து ஒரு பைத்தானோ ஜாவா மாதிரியோ நம்ம கோட் எழுத மாட்டோம், query அப்படின்னு சொல்லி எழுதுவோம். அது நார்மலாக நம்மளோட இங்கிலீஷ் மாதிரி தான் இருக்கும், இங்கிலீஷ் பேசுகிற மாதிரி தான் இருக்கும், இங்கிலீஷ் ரைட்டிங்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? கோடிங் மாதிரிலாம் இருக்காது. என்ன சொல்லியிருந்தேன், இந்த செலக்ட் நேம் ஃப்ரம், இப்போ இதுலேருந்து உங்களுக்கு என்னென்னு புரியும். ஓகேவா? செலக்ட் நேம் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் வேர் ஏஜ் greater than 20. நம்ம என்ன சொல்கிறோன்னா, செலக்ட் பண்ணு, எதை செலக்ட் பண்ண சொல்கிறோம், நேமை செலக்ட் பண்ணு, எங்கேருந்து, ஸ்டூடெண்ட்டுன்ற டேபிளில் இருந்து, அதாவது இந்த ஸ்டூடெண்ட்டுன்ற டேபிளில் இருந்து நேமை செலக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். எந்தெந்த நேமெல்லாம் செலக்ட் பண்ண சொல்கிறோன்னா, வேர் ஏஜ் greater than 20, எந்த நேமுக்கெலாம் ஏஜ் வந்து greater than 20 இருக்கோ அந்த நேமெல்லாம் செலக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேவா? ஸோ நமக்கு என்னென்ன நேம் செலக்ட் ஆகும், இந்த ஸ்கில்லும் இந்த இன்ஜினியரும் செலக்ட் ஆகும். ஏன்னா இதுதான் அபவுட் 20 இருக்குது, greater than 20 இருக்குது. ஓகேவா? ஸோ இதோட இப்போ அவுட்புட் என்ன வரும்னா, ஸ்கில் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லிட்டு 2 நேம் மட்டும் வரும். ஓகேவா? நேம் அப்படின்னு சொல்லி போட்டு இந்த டேபிள் இந்த காலம் மட்டும் வரும். ஓகேவா? இதுதான் வந்து இதோட இந்த queryயோட அவுட்புட்டு. இப்போ இது என்ன பண்ணுது, இந்த query என்ன எப்படி இதை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குதுன்னா, ஃபஸ்ட்டு டேபிள் இது வந்து ஒரு டேட்டா பேஸாக இருக்கும். இதை வந்து என்ன பண்ணுன்னா, இந்த எஸ்கியூஎல் இன்ஜின் சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஓகேவா? எஸ்கியூஎல் இன்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இது என்ன பண்ணுன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பார்சஸ் அப்படின்ற ஒரு ஸ்டெப் பண்ணும். ஓகேவா? இந்த பார்சஸ் என்ன பண்ணுன்னா, நம்மளோட queryயை வந்து ரீட் பண்ணும். இது வந்து வேலிடாக இருக்கா, இந்த query வந்து கரெக்டாக இந்த டேட்டா பேஸுக்கு மேட்ச் ஆகுமா அப்படின்றதெல்லாம் வந்து இந்த பார்சஸ் அப்படின்றது தான் வந்து உங்களுக்கு செக் பண்ணும். அடுத்து என்ன பண்ணுன்னா, ஆப்டிமைஸ் அந்த ஸ்டெப்பு. ஓகேவா? ஆப்டிமைஸ் பண்ணும். ஆப்டிமைஸ் எதுக்குன்னா, நீங்கள் வந்து இப்போ இந்த query கொடுத்துட்டீங்க, இந்த queryக்கு உங்களுக்கு வந்து ரிசல்ட்டை வந்து எந்த வேலை வந்து உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்கு தான் இந்த ஆப்டிமைஸ் ஸ்டெப் அப்படின்றது நடக்கும். ஓகேவா? அடுத்தது என்னென்னா, அடுத்தது ரிசல்ட்டு தான். உங்களுக்கு வந்து என்ன ரிசல்ட்டோ அது வந்து கொடுத்துரும். ஓகேவா? இப்போது இது நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம்னா, நீங்கள் வந்து யூசர் வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? நீங்கள் யூசர் இப்போது இது வந்து ரிசல்ட்டுன்றது கிடையாது, இது வந்து எக்ஸிக்யூட் அப்படின்றது. ஓகேவா? எக்ஸிக்யூட் உங்களுக்கு வந்து இந்த டேட்டா, இந்த queryக்கு ஏற்ற டேட்டாவை எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணும். ஓகேவா? ரிசல்ட் எக்ஸிக்யூட் என்ன வேணால் சொல்லலாம். ஸோ இது வந்து எக்ஸிக்யூட் பண்ணுதுன்றதுக்காக எக்ஸிக்யூட் அப்படின்றத நான் மாற்றி சொல்கிறேன். ஓகேவா? இப்போ இந்த இதுக்கு வந்து ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு லைப்ரரி அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? நம்ம வந்து இப்போ யூசர், அதாவது ஒரு லைப்ரரிக்கு போகிறோம், யூசர் நம்ம தான் வந்து ஒரு கொஸ்டின் கேட்க போகிறோம். இப்போ லைப்ரரி ஒரு புக்கு கேட்க போகிறோம்னு வச்சுக்கோம். ஓகேவா? நம்ம வந்து புக்கு கேட்க போகிறோம். அதுக்கு அடுத்தது வந்து இந்த query தான் வந்து என்ன புக்கு, அந்த புக்கோட நேம் என்ன அப்படின்றது வந்து இந்த query புக் நேம்னு சொல்லி வச்சுக்கலாம். ஓகேவா? அதுக்கடுத்து இது வந்து நம்ம லைப்ரரிக்கு தான் போக போகிறோன்னு சொன்னேன்ல, அதுதான் வந்து டேட்டா பேஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ஓகேவா? டேட்டா பேஸ் தான் என்னன்னா, லைப்ரரி
அதில் வந்து நிறையா புக்கு இருக்குன்னு சொல்லியிருந்தேன். நம்ம வந்து இப்போ டேட்டா பேஸ்க்கு மேட்ச் ஆகிற மாதிரி நம்ம வந்து லைப்ரரியில் நிறையா டேட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஓகேவா? அதாவது புக்ஸை தான் வந்து நம்ம வந்து இங்கே வந்து டேட்டா அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இங்கே நம்ம எஸ்கியூஎல்ல வந்து அதை டேட்டா அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அடுத்து டேட்டா பேஸ்ன்றது வந்து லைப்ரரி அப்படின்னு சொல்லிட்டோமா. அடுத்தது இந்த எஸ்கியூஎல் இன்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குல்ல, இந்த எஸ்கியூஎல் இன்ஜின் தான் நம்மளோட லைப்ரரியன். ஓகேவா? லைப்ரரியன். ஸோ இந்த டேட்டா பேஸுன்ற லைப்ரரிக்கு இந்த எஸ்கியூஎல் இன்ஜின் அப்படின்றவர் தான் லைப்ரரியன். ஓகேவா? இந்த query தான் வந்து நீங்கள் கேட்க போகிற கொஸ்டின். அதாவது நீங்கள் இந்த லைப்ரரியன்ட்ட போயிட்டு எனக்கு இந்த புக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு query கொடுத்தீங்கன்னா அந்த லைப்ரரியன் என்ன பண்ணுவார், அதை ப்ரொசீட் பண்ணி அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவார். எதை வச்சு? இந்த டேட்டா பேஸை வச்சு தான் வந்து அதை எல்லாமே வந்து அவர் வந்து தேடுவார். இப்போ ஒரு லைப்ரரியில் போயிட்டு நீங்கள் ஒரு லைப்ரரியன்ட்ட புக்கு கேட்டிங்கன்னா அவர் என்ன பண்ணுவார், அந்த புக்கு எங்கே இருக்குது அப்படின்றத வந்து சொல்லுவார்ல, தேடி தான் சொல்லுவார். இந்த ரேக்கில் இருக்கும், இந்த ரோவில் இருக்கும் அப்படின்னு சொல்லுவார்ல. ஸோ அதுதான் வந்து இங்கே வந்து ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். ஓகேவா? நம்ம வந்து ஒரு எஸ்கியூஎலுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். யூசர் நம்ம தான் புக்கு கேட்க போகிறோம். ஓகேவா? அதுக்கப்புறம் எப்படி கேட்பீங்கன்னா ஒரு கொரி மூலியமாக கேட்பீங்க. அந்த கொரியில் வந்து அது என்ன புக்கு அப்படின்றதெல்லாம் சொல்லிடுவீங்க, எங்கே இருக்குது அப்படின்றதெல்லாம் சொல்லிடுவீங்க, என்ன ஆத்தர், என்ன புக்கு நேமு, அதெல்லாம் வந்து அந்த கொரியில் சொல்லிடுவீங்க. அதை வந்து நம்ம எஸ்கியூஎல் இன்ஜின்ன்ற லைப்ரரியன் உங்களுக்கு எதில் தேடுவார், இந்த டேட்டா பேஸ் அதாவது லைப்ரரியில் தேடி உங்களுக்கு வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவார். இப்போ வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றதான் சொன்னேன். ஓகேவா? இது வந்து நம்ம வந்து ரோஸ் அண்ட் காலம்ஸ் தான் வந்து ஒரு நம்ம டேட்டா பேஸ் வந்து ஃபார்ம் பண்ணுவோம். ஓகேவா? ஒரு டேட்டா பேஸ் வந்து ரோஸ் அண்ட் காலம் அப்படின்னு சொல்லி தான் வந்து மேக் பண்ணுவோம். ஓகேவா? ஏன்னா இது வந்து ஒரு ரிலேஷனல் டேட்டா பேஸ், அதாவது ஸ்ட்ரக்சர்டு டேட்டா பேஸ்ன்னு சொல்லிட்டோம்ல, ஸ்ட்ரக்சராக இருக்கும். ஒரு ரோ இருக்கும், காலம் அப்படி சொல்லி ஒரு டேபிள்டாக ஸ்ட்ரக்சர்டாக இருக்கும். ஓகேவா? இதில் வந்துட்டு நம்ம இந்த query அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுறோம்ல, இதில் வந்து மொத்தம் வந்து 4 டைப்ஸ் இருக்குது. ஓகேவா? என்னென்னதுன்னா டிடிஎல், அதுக்கப்புறம் டிஎம்எல், அப்புறம் டிசிஎல், அப்புறம் டிசிஎல் அப்படின்னு சொல்லிட்டு 4 query இருக்குது. இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்ப்போம். ஓகேவா? கமெண்ட்ஸில் வந்து 4 டைப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன், டிடிஎல், அதுக்கப்புறம் டிஎம்எல், அப்புறம் வந்து டிசிஎல், அப்புறம் டிசிஎல் அப்படின்னு சொல்லிட்டு 4 கமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போது ஒவ்வொரு கமெண்ட்ஸும் வந்து என்னென்ன வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத வந்து தியரிட்டிக்கலாக சொல்கிறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து டிடிஎலோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னா டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ். ஓகேவா? ஒரு டேட்டாவை டிஃபைன் பண்ணுறதுக்கு ஒரு லாங்குவேஜ், அதுதான் வந்து டிடிஎல் கமெண்ட்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது. ஓகேவா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா யூஸ்டு டு டிஃபைன் அண்ட் மேனேஜ் டேட்டா பேஸ் ஸ்ட்ரக்சர், அதாவது ஒரு டேட்டா பேஸோட ஸ்ட்ரக்சரை டிஃபைன் பண்ணுறதுக்கும் மேனேஜ் பண்ணுறதுக்கும் வந்து டிடிஎல் கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம். அதாவது ஒரு டேபிள்ஸ் ஸ்கீமா அப்படின்னு சொல்லலாம் அது ஸ்ட்ரக்சரை. ஓகேவா? இப்போ இந்த டிடிஎல் கீழே வந்து என்னென்ன கமெண்ட்ஸ் இருக்குன்னா, நம்ம வந்து இப்போ கமெண்ட்ஸ் queryயில் வந்து என்னென்ன கமெண்ட்ஸ் வந்து இந்த டிடிஎலுக்குள்ளே இருக்க கமெண்ட்ஸ், அப்புறம் டிஎம்எல்குள்ளே இருக்க சம் கமெண்ட்ஸ், அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவேன் தவிர டிடிஎல் கமெண்ட்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம். அப்புறம் டிஎம்எல்ல வந்து டைரெக்டாக கமெண்ட்டாக யூஸ் பண்ண மாட்டோம். அதுக்கு கீழே வந்து அதுக்குள்ளே வந்து சம் கமெண்ட்ஸ் இருக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து டிடிஎலுக்குள்ளே என்ன இருக்குன்னா கிரியேட் அப்படின்னு இருக்குது. ஓகேவா? கிரியேட் என்னென்னா ஒரு டேட்டா பேஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு, ஒரு டேட்டா பேஸ் வந்து ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து ஒரு டேட்டா பேஸோட ஸ்ட்ரக்சரை க்ரியேட் பண்ணுறதுக்கு கிரியேட் அப்படின்ற கமெண்ட் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து ஆல்டர் அப்படின்ற கமெண்ட் வந்து எதுக்குன்னா ஒரு டேட்டா பேஸோட ஸ்ட்ரக்சரை நீங்கள் ஆல்டர் பண்ணணும் அப்படின்னும் போது ஆல்டர் அப்படின்ற கமெண்ட் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? அதுக்கடுத்து ஒரு டேட்டா பேஸை வந்து கம்ப்ளீட்டாக டிலீட் பண்ணணும், கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணணும், கம்ப்ளீட்டாக டெலீட் பண்ணிடணும் அப்படின்னா ட்ராப் அப்படின்ற கமெண்ட் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ட்ராப் பண்ணுற கமெண்ட் வந்து அந்த டேட்டா பேஸ் மொத்தமாக வந்து ட்ராப் பண்ணிக்கிறத டெலீட் பண்ணிடும். ஓகேவா? அடுத்தது இந்த ட்ரங்கேட் அப்படின்ற கமெண்ட் என்ன பண்ணுன்னா உங்களோட டேட்டா பேஸோட ஸ்ட்ரக்சர் அப்படியே வச்சுருக்கோம், அந்த டேட்டா பேஸ்க்குள்ளே இருக்க டேட்டாவை மட்டும் டெலீட் பண்ணிடும். ஓகேவா? இருக்கிற எல்லா டேட்டாவையும் மொத்தமாக டெலீட் பண்ணிடும், அந்த ஸ்ட்ரக்சரை மட்டும் அப்படியே வச்சுருக்கோம். அதுக்கு தான் வந்து ட்ரங்கேட் அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். அதுக்கு அடுத்தது வந்து டிஎம்எல் அப்படின்ற கமெண்ட் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, அதாவது டிஎம்எல் அப்படின்னா டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ். இந்த ஃபுல் ஃபார்ம்லேயே வந்து உங்களுக்கு வந்து அது தெரிஞ்சிருக்கும். என்னன்னா இப்போ டேட்டா டெஃபினிஷன்னா அந்த டேட்டா வந்து டிஃபைன் பண்ணுறோம், அதுக்கான லாங்குவேஜ் தான் டிடிஎல். அதுக்கடுத்தது வந்து டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ் அப்படின்னும் போது ஒரு டேட்டாவை மேனிப்புலேட் பண்ண போகிறோம், அதுக்கான லாங்குவேஜ் தான் வந்து டிஎம்எல் அப்படின்றது தெரியும். ஓகேவா? இப்போது யூஸ்டு டு மேனிப்புலேட் அண்ட் ஹேண்டில் த டேட்டா ஸ்டோர்ட் இன்சைட் டேட்டா பேஸ் டேபிள். ஒரு டேட்டா பேஸ் டேபிள்குள்ளே
ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க டேட்டாவை வந்து மேனிப்புலேட்டோ ஹேண்டிலோ பண்ண போகிறோம். ஓகேவா? அதுக்கு என்னென்ன கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம்னா இன்சர்ட் அப்படின்ற கமெண்ட் யூஸ் பண்ணுவோம். ஒரு டேட்டாவை ஒரு டேபிள்குள்ளே ஒரு டேட்டாவை ஆட் பண்ணுறதுக்கு இன்சர்ட் அப்படின்ற கமெண்ட் யூஸ் பண்ணுவோம். அதுக்கடுத்து அப்டேட் அப்படின்ற கமெண்ட் எதுக்குன்னா ஒரு டேட்டா இருக்குது, இப்போ வந்து ஒரு சம் நேம் இருக்குது, ராம் அந்த மாதிரி ஒரு நேம் இருக்குன்னா அந்த ராம்ன்ற நேமை வந்து நம்ம வந்து வேறு எதாவது அப்டேட் பண்ணணும், குமார் அப்படின்னு அப்டேட் பண்ணோம்னா அந்த அப்டேட் அப்படின்ற கமெண்ட் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அடுத்தது டெலீட் அப்படின்ற கமெண்ட் எதுக்குன்னா ஒரு டேபிளில் இருக்க டேட்டா ஒரு ரெக்கார்டை வந்து டெலீட் பண்ணுறதுக்கு வந்து டெலீட் அப்படின்ற கமெண்ட் யூஸ் பண்ணுவோம். அதாவது ஒரு ஒரு டேட்டாவை டெலீட் பண்ணோம்னா ஒரு டேபிளுக்குள்ளே இருக்க சம் பர்டிகுலர் டேட்டாவை டெலீட் பண்ணோம்னா டெலீட் அப்படின்ற கமெண்ட் யூஸ் பண்ணுவோம். அதுக்கடுத்து செலக்ட் அப்படின்னு செலக்ட்ன்ற என்னதுன்னா அது வந்து ஒரு பர்டிகுலர் டேபிளை வந்து செலக்ட் பண்ணு அப்படின்றதுக்கு செலக்ட் பண்ணுறதுக்காக செலக்ட் அப்படின்ற கமெண்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இப்போது அடுத்தது என்னதுன்னா டிசிஎல் அப்படின்றது என்னதுன்னா டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜ். இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு டேட்டா பேஸில் நடக்கிற டிரான்சாக்ஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் மேனேஜ் பண்ணுறதுக்கும் தான் வந்து டிசிஎல் அப்படின்றத யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? இது கீழே என்னென்ன கமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமிட், ரோல் பேக், சேவ் பாயிண்ட். இப்போ கமிட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கமிட் என்ன பண்ணணும்னா இப்போ நீங்கள் வந்து இப்போ கரண்ட்டாக வந்து நீங்கள் சேஞ்சஸ் பண்ணி அப்டேட் பண்ணி ஆல்டர் பண்ணி எல்லாம் பண்ணதுக்கப்புறம் ஒரு டேபிள் இருக்கும்ல, அதை வந்து கமிட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா அந்த கரண்ட்டாக இருக்கிற டேபிள் வந்து அப்படியே சேவ் ஆயிரும். ஓகேவா? என்ன ஸ்டேட்டில் இருக்கோ அந்த ஸ்டேட்லேயே வந்து சேவ் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எந்த சேஞ்சஸுமே பண்ண முடியாது அந்த டேபிளில் கமிட் கொடுத்ததுக்கப்புறம். இப்போது ரோல் பேக் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா ப்ரீவியஸாக வந்து உங்களுக்கு நீங்கள் இப்போ சப்போஸ் ஒரு டேபிள் இருக்குது, அந்த டேபிளை சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க. ஓகேவா? சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ரோல் பேக் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த டேபிள் எப்படி இருந்துச்சோ அந்த ஸ்டேட்டுக்கு வந்துடும். ஓகேவா? அதுக்கு தான் அந்த ரோல் பேக். நீங்கள் வந்து கமிட் கொடுத்துட்டு ரோல் பேக் கொடுத்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஸ்டேட்டுக்கு வராது. ரோல் பேக்குன்றது தான் ஃபஸ்ட்டு கொடுக்கணும். அதுக்கப்புறம் லாஸ்ட் ஃபைனல் ஸ்டேஜில் தான் கமிட் அப்படின்னு கொடுங்க. ஒன்ஸ் கமிட் கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. ஓகேவா? நீங்கள் மறுபடியும் பண்ண சேஞ்சஸ்லாம் வந்து ரிவர்ஸ் பண்ண முடியாது, அதாவது ப்ரீவியஸ் ஸ்டேட்டுக்கு போக முடியாது. ஓகேவா? கமிட்னு கொடுத்துட்டிங்கன்னா. ஸோ ரோல் பேக் வந்து கமிட் கொடுக்காத வரைக்கும் யூஸ் ஆகும், கமிட் கொடுத்தீங்கன்னா ரோல் பேக் யூஸ் ஆகாது. இந்த சேவ் பாயிண்ட் அப்படின்னா என்னதுன்னா ஒரு பாயிண்ட்டை வந்து சேவ் பண்ணிடும். ஓகேவா? இப்போ நீங்கள் ரோல் பேக் ஆகுது, இப்போ சேவ் பாயிண்ட்ன்றதும் ரோல் பேக் மாதிரி தான், ஆனால் ரோல் பேக் வந்து ப்ரீவியஸ் ஸ்டேட்டுக்கு போகும். ஓகேவா? ஆனால் இப்போ நீங்கள் வந்து இப்போ ஒரு பாயிண்ட் வந்து சேவ் பண்ணிட்டீங்க. ஓகேவா? இப்போ வந்து சேவ் பண்ணிவிட்டு எனக்கு வந்து ரோல் பேக் நடந்துச்சுன்னா இந்த பாயிண்ட்டுக்கு வரணும், இந்த ஸ்டேட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம சேவ் பண்ணிட்டோம். அதுக்கடுத்து ஒரு 2-3 சேஞ்சஸ் பண்ணிட்டோம். 2-3 சேஞ்சஸ் பண்ணிட்டு சேவ் பாயிண்ட் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகுனா அடுத்து நீங்கள் ப்ரீவியஸ் எங்கே வந்து அந்த பாயிண்ட் எங்கே சேவ் பண்ணீங்களோ அந்த பாயிண்டில் வந்து நிற்கும். ஓகேவா? இந்த நடுவில் நடந்த சேஞ்சஸ்லாம் விட்டுட்டு அங்கே ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் எங்கே சேவ் பாயிண்ட் கொடுத்தீங்களோ எந்த பாயிண்ட்டை சேவ் பண்ணீங்களோ அந்த பாயிண்டில் வந்து நிற்கும். அதுக்கு தான் வந்து சேவ் பாயிண்ட். அடுத்தது வந்து டிசிஎல், அதாவது டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ். ஒரு டேட்டாவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான லாங்குவேஜ் தான் வந்து டிசிஎல் அப்படின்ற கமாண்ட். ஓகேவா? இது எதுக்குன்னா ஒரு யூசருக்கு வந்து நம்ம டேட்டா பேஸ்க்கு பர்மிஷன் கொடுக்குறதுக்கு, அதுக்கப்புறம் வந்து ஆக்சஸ் கொடுக்குறது வந்து கண்ட்ரோல் பண்ணுறது தான் வந்து டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ். ஓகேவா? இப்போ ஒரு டேட்டா பேஸ் வந்து இந்த யூசர் யூஸ் பண்ணிக்கலாம், இந்த யூசருக்கு பர்மிஷன் இருக்குது, இந்த யூசர் ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்லாம் வந்து நம்ம வந்து பர்மிஷன் ஆக்சஸ்லாம் கொடுப்போம்ல, அதுக்கு தான் வந்து இந்த டிசிஎல் அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். இதுக்கு கீழே காமன் கமெண்ட்ஸ் என்னென்ன இருக்குன்னா கிராண்ட், ரிவோக். கிராண்ட்னும் போது ஒரு யூசருக்கு இந்த டேட்டா பேஸை வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இல்லை பர்மிஷன் வந்து நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி கிராண்ட் பண்ணுறதுக்கு, வழங்குறது. ஓகேவா? ரிவோக் அப்படின்னும் போது நீங்கள் கொடுத்த பர்மிஷனை ஆக்சஸ் எல்லாம் வந்து திருப்பி வாங்கிக்கிறது தான் வந்து ரிவோக் அப்படின்றது. ரிவோக் கொடுத்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த பர்மிஷன், அதாவது நீங்கள் கொடுத்த ஆக்சஸ் பண்ணுறதுக்கான இதெல்லாம் வந்து திருப்பி வாங்கிக்கிறது வந்து ரிவோக் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அடுத்தது எஸ்கியூஎல் பேசிக் கான்செப்ட்ஸ். ஓகேவா? பேசிக்கான எஸ்கியூஎல்ல கான்செப்ட்ஸ்லாம் என்னதுன்னா டேட்டா பேஸ், அதுக்கப்புறம் டேபிள், அப்புறம் ஸ்கீமா அப்படின்றது. இதெல்லாம் வந்து நம்ம ப்ரீவியஸாக நம்ம பார்க்கும்போது சொல்லியிருந்தேன். டேட்டா பேஸ் இப்போ கிரியேட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் டேபிள்குள்ளே டேட்டா இன்சர்ட் பண்ணுறோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தேன்ல. இப்போ அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸ் அப்படின்றது டேட்டா பேஸ் இஸ் அன் ஆர்கனைஸ்டு கலெக்ஷன் ஆஃப் டேட்டா ஸ்டோர்டு எலக்ட்ரானிக்கலி. அதாவது ஒரு எலக்ட்ரானிக்கலாக ஒரு டேட்டாவை வந்து ஸ்டோர் பண்ணுற ஒரு கலெக்ஷன் ஆஃப் டேட்டாவை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா டேட்டா பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நம்ம வந்து டேட்டா பேஸ் என்னன்னு சொல்லுவோம், லைப்ரரின்னு சொன்னோமா, கலெக்ஷன் ஆஃப் புக்ஸ் இருக்கும், அந்த இதை தான் வந்து ஒரு டேட்டா பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கலெக்ஷன் ஆஃப் டேட்டாஸ் இருக்கும், அதை தான் வந்து டேட்டா பேஸ். ஓகேவா? இங்கே வந்து எலக்ட்ரானிக்கலாக ஸ்டோர் பண்ணியிருக்கோம். லைப்ரரின்றது வந்து கொஞ்சம் ரியாலிட்டிக்கலாக இருக்கும், இது வந்து எலக்ட்ரானிக்கலாக இருக்கும். ஓகேவா? where information can be easily managed
அப்டேட்டட் அண்ட் ரிட்ரீவ்டு. அதாவது நீங்கள் இந்த கலெக்ஷன் ஆஃப் டேட்டா வந்து ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகிருக்கு, அந்த ஸ்டோர் ஆன இடத்துல இருந்து அந்த டேட்டாஸை வந்து நீங்கள் ஈஸியாக வந்து மேனேஜ் பண்ணலாம், அப்புறம் வந்து அப்டேட் பண்ணலாம், அப்புறம் வந்து அதை வந்து ரிட்ரீவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி நிறைய டாஸ்க் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம் டேட்டா பேஸில். அடுத்தது டேபிள் அப்படின்னா என்னன்னா, டேபிள் இஸ் அ ஸ்ட்ரக்சர் இன்சைட் அ டேட்டா பேஸ் தட் ஸ்டோர்ஸ் டேட்டா. அதாவது டேபிள்ன்றது ஒரு ஸ்ட்ரக்சர், அதாவது ரோஸ் அண்ட் காலம்ஸ் இருக்குமா, அதாவது அந்த ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டேபிள் இஸ் அ ஸ்ட்ரக்சர் இன்சைட் அ டேட்டா பேஸ் தட் ஸ்டோர்ஸ் டேட்டா இன் ரோஸ் அண்ட் காலம்ஸ். ஓகேவா? ஜஸ்ட் லைக் அண்ட் எக்ஸல் சீட் மாதிரியே தான் இருக்கும் டேபிள்ன்றது. அதாவது நமக்கு நார்மலாக வந்து நமக்கு டேபிள்னா என்னன்னு தெரியும், அதாவது ஒரு ரோ இருக்கும், காலம் இருக்கும். ஓகேவா? அதுதான் டேபிள். டேட்டா பேஸ்க்குள்ளே இருக்கிற ஒரு ஸ்ட்ரக்சரை தான் வந்து நம்ம டேபிள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஸ்ட்ரக்சர் என்ன பண்ணியிருக்குன்னா டேட்டாவை வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அதான் வந்து இங்கே சொல்கிறாங்க, டேபிள் இஸ் அ ஸ்ட்ரக்சர் இன்சைட் அ டேட்டா பேஸ் தட் ஸ்டோர்ஸ் டேட்டா. அதாவது அந்த அது எப்படி டேட்டாவை ஸ்டோர் பண்ணியிருக்குன்னா ரோஸ் அண்ட் காலம்ஸாக வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கும். அதுதான் வந்து டேபிள் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் வந்து எக்ஸல் சீட்டை வந்து சொல்கிறாங்க. அடுத்தது ஸ்கீமா அப்படின்னா என்னன்னா, ஸ்கீமா இஸ் அ ப்ளூ பிரிண்ட் ஆர் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த டேட்டா பேஸ். ஒரு டேட்டா பேஸ்க்கான ஸ்ட்ரக்சரோ இல்லை ப்ளூ பிரிண்ட்டை தான் வந்து ஸ்கீமா அப்படின்னு சொல்லுவோம். விச் டிஃபைன்ஸ் ஹவு டேபிள்ஸ் வியூஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ஸ் ஆர் ஆர்கனைஸ்டு. ஒரு டேபிளோ இல்லை வந்து ஒரு வியூவோ ஒரு ரிலேஷன்ஷிப்போ எப்படி வந்து ஆர்கனைஸ் ஆகணும் அப்படின்றதுக்கான ப்ளூ பிரிண்ட் ஆர் ஸ்ட்ரக்சர் ரெண்டுத்துல ஏதோ ஒன்று சொல்கிறோம். ஓகேவா? ப்ளூ பிரிண்ட்டு இது எல்லாத்தையும் இந்த டேபிள்ஸ், வியூஸ், ரிலேஷன்ஷிப் எப்படிலாம் ஆர்கனைஸ் ஆகியிருக்கணும் அப்படின்ற ஸ்ட்ரக்சர் ப்ளூ பிரிண்ட் என்னன்னு சொல்லுவோம்னா ஸ்கீமா அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ வந்து இதில் வந்து நம்ம என்ன பார்த்துருக்கோம், எஸ்கியூஎல்னா என்ன, எஸ்கியூஎல் வந்து எப்படி வந்து ஒர்க் ஆகுது, அதுக்கப்புறம் வந்து எஸ்கியூஎல்குள்ளே வந்து என்னென்ன கமெண்ட்ஸ் இருக்குது, அந்த கமெண்ட்ஸுக்கு கீழே என்னென்ன சப் கமெண்ட்ஸ் இருக்குது, அந்த கமெண்ட்ஸ்லாம் என்ன பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றதெல்லாம் தியரட்டிக்கலாக பார்த்துருக்கோம். இப்போ அடுத்த வீடியோவில் என்ன பண்ணுவோம்னா, நம்ம வந்து எப்படி வந்து MySQL ஒர்க் பெஞ்ச் வந்து டவுன்லோட் பண்ணி அதில் வந்து எப்படி வந்து query ரைட் பண்ண போகிறோம் அப்படின்றதெல்லாம் வந்து அப்கமிங் வீடியோஸில் பார்க்க போகிறோம். ஓகேவா? இதோட வந்து இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு.